Hello friends, July 30th editorials பார்க்கலாம். First article, a straightforward lesson on resolution. So இது Indo-Pakistan relationship, GS2 international relationship topic. ஸோ ரீசெண்டாக நியூஸில் இருந்த விஷயம் நமக்கு தெரியும். பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருப்பார், G20 சமிட்டில் பிரைம் மினிஸ்டர் மோடியை நான் சந்திக்கும் போது இந்த காஷ்மீர் டிஸ்பியூட்டுக்கு வந்து இந்தியா பாகிஸ்தானோட என்ன மீடியேட் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இது வந்து ஒரு டிபேட்டுக்கு ரைஸ் ஆனுச்சு. ஸோ என்னன்னா இந்தியாவோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம். என்ன அப்படின்னா, சிம்லா அக்ரிமெண்ட் ஆஃப் 1972 இந்த காஷ்மீர் டிஸ்பியூட்டை பொறுத்தவரை இது வந்து ரெண்டு நாடுகளுக்கும் நடுவில் பேசி தீர்க்கக்கூடிய ஒரு பைலேட்ரல் இஷ்யூ. ஒரு தேர்ட் பார்ட்டி நுழையக்கூடாது, நாங்களே பேசி தீர்த்துக்குவோம் அப்படிங்கிறதான் இந்தியாவோடைய ஸ்டாண்டு. ஸோ அது வர இந்த யூஎன்லேருந்து யூஎன் சார்பாக வந்து ஒரு மிலிட்டரி அப்சர்வர் குரூப், ஸோ UNMOGIPன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கெல்லாம் வந்து இந்த கான்ஃப்ளிக்ட்ஸ்லாம் இருக்கும் அந்த கான்ஃப்ளிக்ட் ஜோனில் பீஸ் கீப்பிங் ஒர்க் அப்படின்னு சொல்லி அந்த குரூப்பை வந்து அங்கே அமர்த்திடுவாங்க அந்த யூஎன் பொறுத்தவரை. ஸோ அதுக்கு வேலை இல்லை, நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்றதான் இந்தியாவோட ஸ்டாண்டாக இருக்குது, ரைட். ஸோ இந்த மீடியேஷன் அப்படிங்கிற இந்த இஷ்யூ வரும்போது ஒருவேளை இந்தியாவோட ஸ்டாண்ட் மாறிடுச்சா அப்படின்ற கொஷின் வருது. இல்லை பிரைம் மினிஸ்டர் மோடி உண்மையாகவே வந்து அப்படி சொன்னாரா, இல்லை ட்ரம்ப் வந்து அதை வந்து தவறாக புரிந்துக்கிட்டு அப்படி சொல்லிட்டாரா அப்படிங்கிற கொஷின் தான் ரைஸ் ஆகுது, ரைட்டா. ஸோ இந்த ஆர்டிக்கலோட க்ரக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் தாங்களே வந்து அந்த கான்ஃப்ளிக்டை தீர்த்துக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து என்ன ஆகும்னா உள்ளார நுழைவாங்க. ஸோ நம்ம வந்து பேசி தீர்த்துக்கணும், அதுதான் ஒரே சொல்யூஷன் அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கிளோட க்ரக்ஸ். எஃபெக்டிவ்லி அவுட் சோர்சிங் த ரோல். என்ன ரோல் அப்படின்னா, அந்த கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் இந்த ரோலை வந்து தேர்ட் பார்ட்டியும் உள்ளார நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், யாராவது ரெண்டு பேர் நார்மலாக அடிச்சுக்கிட்டாங்கன்னா நடுவில் வந்து இன்னொருத்தவங்க உள்ளார நாட்டாமைக்கு வந்துடுவாங்க இல்லையா, அந்த சேம் தான் இங்கே. ஓகே, ஸோ கன்க்ளூஷன் ஸ்ட்ரைட்டாக பார்த்துடலாம். இந்த லேக் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான், ஸோ லெஸ் டாக் ஆன் டூ சைட்ஸ். இதுவும் கடந்த ஃபியூ இயர்ஸாக வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு கோஆப்ரேஷன் கிடையாது. பிகாஸ் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த டெரரிசம் அதுதான் மெயின் ஃபேக்டர். ஸோ இந்தியா வந்து டாக்ஸ் வித்தவுட் தி ஆக்ஷன் ஃப்ரம் பாகிஸ்தான் சைடு வந்து நாங்கள் வரமாட்டோம், அதாவது நீங்கள் வந்து உங்களோட சைட்லேருந்து டெரருக்கு அகெயின்ஸ்டாக ஆக்ட் பண்ணுங்கள், பிறகு நாங்கள் வந்து டாக்ஸுக்கு வரோம் அப்படின்னு இந்தியா சொல்கிறதுனால ஒரு தீர்வே இல்லாமல் போயிட்டு இருக்குது. ஸோ அதுதான் வந்து கன்க்ளூஷன்ஸ். இந்த ஆர்டிக்கிள் இவ்வளோ பாயிண்ட்ஸ் தெரிஞ்சால் நமக்கு வந்து போதும். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், இன் அசாம் பேசிக் டிக்னிட்டி அட் ஸ்டேக். ஸோ இது வந்து GS2 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அந்த இது கேட்கலாம், இல்லை NRCயை வச்சு டேரெக்டாகவும் கேட்கலாம். ஸோ நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ். ஸோ இதோட பேக்ரவுண்ட் நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது எய்ம் என்ன அப்படின்னா, இந்த NRC அப்படின்னு ஒரு ரெஜிஸ்டர் கொண்டு வராங்க. அதில் இந்தியன்ஸ் யார், அதாவது இந்த பர்டிகுலராக அந்த நார்த் ஈஸ்டில் அஸ்ஸாம் ஸ்டேட்டில் இந்த 1972 அந்த வார் இருந்தது இல்லையா, பங்களாதேஷ் லிபரேஷன் வார், அதுலேருந்து தப்பிச்சு நிறைய பேர் வந்து இந்தியாவுக்குள்ளே வராங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள் வந்து அதை வந்து த்ரெட்டாக வந்து இப்போ பார்க்குறாங்க. இண்டிஜினஸ் பீப்புள் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, தங்களையும் தாண்டி அந்த இமிக்ரெண்ட்ஸாக வந்தவங்க வந்து அவங்களுடைய ரைட்ஸ் அண்ட் அவங்களுடைய அந்த இடத்துல அவங்கள ஓவர் கம் பண்ணிடுவாங்களோ, டாமினேட் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்குது. இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னா, உண்மையாகவே அந்த ஒரு ப்ரீஃபிக்ஸ் டேட் ஒன்று இருக்குது, அதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. அந்த டேட்டை தாண்டி முன்னாடி இருந்தவங்க வந்து அவங்கள வந்து ஒரு கேட்டகரியாகவும் பின்னால் வந்தவங்களை வந்து இந்தியன்ஸ் கிடையாது அப்படின்னு பிரிக்கிறதுக்காக பார்க்குறாங்க. ஸோ த எய்ம் ஆஃப் தி NRC என்ன அப்படின்னா, டு ஐடென்டிஃபை அண்ட் கிவ் ரெகக்னிஷன் டு இந்தியன்ஸ். ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க கோல் ஆஃப் NRCன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஐடென்டிஃபைங் இந்தியன்ஸ் லிவிங் இன் அசாம் பை எக்ஸ்க்ளூஷன் பிக் அவுட் தி ஃபாரினர்ஸ். ஸோ ஃபாரினர்ஸ் யார் அப்படிங்கிறவங்கள கண்டுபிடிச்சி எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அப்போ 40 lakh பீப்புள் வர அந்த டிராஃப்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணாங்க, அதில் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகிறாங்க. அப்போ அவ்வளோ மக்களுமே வந்து இமிக்ரெண்ட்ஸா அப்படிங்கிற கொஷின் வருது. உண்மையாகவே அங்கே இருக்கக்கூடிய அந்த இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பல தலைமுறைகளாக இருந்திருப்பாங்க, அவங்களாம் கூட எக்ஸ்க்ளூட் ஆகியிருக்காங்க. ஸோ மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, போராட்டங்கள்லாம் நிறைய பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த டேட்டா கலெக்ஷனை வந்து திருப்பி வந்து இந்த டிராஃப்ட் வந்து மாற்ற வேண்டிய தேவை வந்து ஏற்படுது. இப்போ நியூஸ்
நியூஸில் இருக்க விஷயம் என்னென்னா, சுப்ரீம் கோர்ட் எக்ஸ்டெண்டட் த டே ஆஃப் ரெக்கனிங் அகெயின் வந்து ஜூலை 31 இந்த என்ஆர்சி வந்து முடிக்கணும்னு இருந்தது. அது வந்து ஆகஸ்ட் 31 மாற்றிருக்காங்க. அகெயின் வந்து யாரெல்லாம் வந்து விடுபட்டிருக்காங்களோ அவங்கள இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து ட்ரிபியூனல்ஸ்லாம் செட் பண்ணாங்க. அப்பீல்ஸ்க்கு போகலாம். சப்போஸ் என்கிட்ட ஒரிஜினலாக டாக்குமெண்ட்ஸ் இருக்குது ஆனால் என்னை விட்டுட்டாங்க அப்படிங்கிறவங்க அப்பீல் போகலாம். இன்னும் நிறைய இஷ்யூ இருக்குது. இதில் நிறைய பேர்கிட்ட டாக்குமெண்ட்ஸே இருக்காது. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கல் முக்கியமாக என்ன சொல்ல வராங்கன்னா, ஓகே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க என்ஆர்சி படி இவங்கெல்லாம் வந்து இந்தியன் சிட்டிசன் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்கள என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது தான் இதில் வந்து ஆக்சுவலாக கொஸ்டின் மார்க். ஸோ இதுவும் வந்து ஒரு டிஃபெக்ட் ஆஃப் திஸ் என்ஆர்சி எக்ஸசைஸ். ஸோ ஹவு வில் யூ சால்வ் தி இஷ்யூ ஆஃப் ஸ்டேட்லெஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப்டர் தி என்ஆர்சி எக்ஸசைஸ்? அப்போ அத்தனை பேரையும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 15 lakh பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க என்ன பண்ண போகிறீங்க? ஒருவேளை நீங்கள் வந்து அகெயின் வந்து பங்களாதேஷ்க்கே அனுப்பலான்னு டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ பங்களாதேஷ் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா அவங்க வந்து உள்ளர விடுறதுக்கு? ஆஃப்டர் திஸ் ஒரு 30-40 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி அக்செப்ட் பண்ணுவாங்களான்றது ஒரு கொஷின் மார்க். அதே போல் இப்போ சப்போஸ் இந்தியா வந்து இவங்களை வந்து ஓகே உடனே அனுப்ப முடியாது, அப்போ இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது அவங்கள எப்படி வந்து ட்ரீட் பண்ணப்படுவாங்க? ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரைட் டு நீங்கள் ஓட் கொடுக்க மாட்டீங்க, ரைட் டு அக்வேர் ப்ராப்பர்ட்டி இல்லாமல் வெறும் எஜுகேஷன் ஹெல்த்து மட்டும் வந்து கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. மேபி இதுதான் வந்து அவங்க ப்ரொசீட் பண்ணலாம். அப்படி இருக்கிறது கரெக்டான ஒரு பொசிஷனாக? இதுவும் ஒரு கொஷின் மார்க் தான். அண்ட் ஆல்சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க அப்பீல்லாம் போகலான்ற ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. பட் அவங்களால போக முடியுமா? அவங்க வந்து ஒரு வல்னரபிள் செக்ஷனாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு லீகல் எய்டு, அதாவது அவங்களுக்கு தங்களுக்குன்னு ரைட் டு லீகல் எய்டு இருக்கிறதே வந்து அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் கிடையாது. எக்ஸ்பென்ஸும் அவங்களால பண்ண முடியாது. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா கன்க்ளூஷனில் பேசிக் டிக்னிட்டி ஆஃப் த வீக் அண்ட் வாய்ஸ்லெஸ் அண்ட் வல்னரபிள் இது வந்து இப்போ இட் இஸ் அட் ஸ்டேக். ஸோ வல்னரபிள் செக்ஷன் ஒரு டாபிக் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் வந்து நம்ம இந்த மைக்ரன்ஸ் இவங்களையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த என்ஆர்சி ரெஜிஸ்டர் மூலமாக அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகுது இல்லையா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் இன் கவர்னன்ஸ் மோட். இது வந்து பிஜேபி இன் கர்நாடகா. ஸோ இந்த ஸ்டேட்டஸை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்டேட் என்ன? கர்நாடகாவில் வந்து பிஜேபி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஓனர் ட்ரஸ்ட் ஓட் வந்து அங்கே இதாகிருக்கு. ஸோ வின் பண்ணியிருக்காங்க. இந்த பேக்ரவுண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி முடிஞ்சிருச்சா கர்நாடகாவில் அப்படின்னு கேட்டால் ஒரு கொஷின் மார்க் தான். ஸோ மெஜாரிட்டி என்ன 50% ப்ளஸ் 1 ஆஃப் தி ஸ்ட்ரென்த் அந்த ஹவுஸோடைய அந்த 50% ப்ளஸ் 1 வந்து வந்துருச்சான்னு கேட்டால் கிடையாது. அப்போ அவங்க என்ன வாங்கியிருக்காங்க? 105 ஐ திங்க் 105 சீட்ஸ் தான் அவங்களுக்கு வந்து இருக்குது இப்போதைக்கு பிஜேபி சைட்லேருந்து. ஆல்சோ இன்னொரு விஷயம் என்ன, அவங்களுடைய ஸ்பீக்கர் கேஆர் ரமேஷ்குமார் இவர் வந்து ரிசைன் பண்ணிட்டார். ரிசைன்ட் அஸ் அ ஸ்பீக்கர். அது ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரிபல் காங்கிரஸ் அண்ட் ஜேடிஎஸ் அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகும் இந்த இஷ்யூ. அகெயின் வந்து கோர்ட்டுக்கு ப்ரொசீட் ஆகலாம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆல்சோ கன்க்ளூஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து இமீடியட் சேலஞ்சஸ் அர்பன் மேனேஜ்மெண்ட் அண்ட் வாட்டர் ஸ்கேர்சிட்டி அதை வந்து பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாக்ஸ் அண்ட் டெரர். இது வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். நமக்கு தெரியும் ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு இன்ஸ்டேபிளாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ப்ரெசண்ட் ஸ்டேட் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ஒரு பக்கம் வந்து தாலிபான் வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்டே வராங்க. இன்னொரு பக்கம் வந்து ஐ திங்க் வெஸ்டர்ன் நினைக்கிறேன் ஐஎஸ்ஐஎஸ் அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்கு. அட்டாக்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் யூஎஸ்ஏ வந்து வராங்க. யூஎஸ்ஏ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸிட் ஆகிறாங்க இல்லையா அந்த ட்ரூப்ஸ் எடுத்துகிட்டு. அப்போ அங்கே பீஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு தாலிபானோட டாக்ஸ் வேண்டி இருக்குது, அவசியமாக இருக்குது. அப்போ இவங்களை வந்து டேபிளுக்கு கொண்டு வரதுக்கு பாகிஸ்தான் வந்து தேவைப்படுறாங்க. இப்போ யூஎஸும் இந்த இடத்துல வந்து பாகிஸ்தானுடைய தேவை ஏற்படுது. அண்ட் ஆல்சோ வந்து என்னென்னா இந்த தாலிபான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பீஸ் டாக்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பக்கம் வந்து அட்டாக்ஸையும் கண்டினியூ பண்ணுறாங்க. அப்போ அது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லெவரேஜாக அந்த இடத்துல இருக்குது. ஸோ நோ பீஸ் டாக்ஸ் வித் அட்டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு பொசிஷனை வந்து யூஎஸ் வந்து எடுக்க மாட்டேங்குது. இது வந்து ட்ராபேக் டு தி கவர்மெண்ட்டாக இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டோடைய அஃபீஷியல்ஸ் அண்ட் முக்கியமான போஸ்ட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. இதான் இருக்கக்கூடிய நிலைமை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இப்போ நியூஸில் இருக்க விஷயம் என்னென்னா ஆப்கானிஸ்தான் வைஸ் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்
அவருடைய ஆஃபீஸ்லேயே வந்து அட்டாக் நடந்திருக்கு, அதில் அவரும் இறந்துட்டார். ஸோ இட் ஆக்ட்ஸ் அஸ் அ ரிமைண்டர் ஆஃப் தி கிரேட்டர் கிரைசிஸ் இன் திஸ் ரீஜன் அப்படிங்கிறதான் இந்த ஆர்டிக்கல். ஓகே, இது தேவை கிடையாது. ட்ரம்ப் அண்ட் ஜான்சன் எப்படி வந்து யூஎஸ்லேயும் யூகேலையும் இந்த ரைட் விங் லீடர்ஸ் வந்து எமர்ஜ் ஆகியிருக்காங்க அப்படின்றது அது நமக்கு தேவையில்லை. லாஸ்ட் ஆர்டிக்கல், நோ டிடென்டே ஆன் தி ஹரிசான். இது வந்து யூஎஸ் அண்ட் ஈரான் அந்த வார் அந்த க்ரைசிஸ் இருக்குல்ல, அதை பற்றி பேசியிருக்காங்க. இப்போ ஜியாகிரஃபி பேஸ்டு கொஷின் இருக்கு இல்லையா, ப்ரிலிம்ஸில் வந்து கேட்குறாங்க. அது வந்து நியூஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க்ஸை வச்சு கேட்பாங்க. இங்கே பாருங்கள், யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் அனௌன்ஸ்டு என்ன பண்ணியிருக்காரு, எங்களுடைய இந்த வார்ஷிப், அந்த வார்ஷிப் நேம் வந்து யூஎஸ்எஸ் பாக்ஸர், அது வந்து ஈரானுடைய ஒரு ட்ரோனை வந்து அட்டாக் பண்ணி அதை நாங்கள் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டோன்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அவங்க வந்து எந்த ஏரியாவுக்குள்ளே ரிப்பீட்டட் வார்னிங்ஸை தாண்டி வந்து அவங்க வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஆர்மஸ். ஸோ இது வந்து பார்த்துக்கணும், நம்ம மேப்பில் வந்து இந்த ஏரியாவை பார்த்துக்கணும், அதோடைய பவுண்ட்ரி ரீஜன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ ரிப்பீட்டட் வார்னிங்ஸ் கொடுத்தும் அவங்க வந்து இந்த ட்ரோன் வந்து வந்துகிட்டே இருந்ததுனால நாங்கள் அட்டாக் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இயர்லியராக ஜூனில் ஆல்ரெடி ஈரான் வந்து யூஎஸோட ட்ரோனை வந்து இதே போல் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் வந்த பிறகு இந்த ஈரான் யூஎஸ் பாலிசி வந்து மாறி இருக்கு. ஸோ பீஸ் டாக்ஸ் வந்து அவர் JCPOA அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த P5+1 அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன், அதுலேருந்து யூஎஸ் அவராகவே வெளில போயிட்டார். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, ஈரான் யூஎஸ் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு டிப்பை நோக்கி போக ஆரம்பிச்சுது. இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப்பை வந்து ஒரு நான் இன்டர்வென்ஷனிஸ்ட் லீடர், அதாவது இயர்லியராக இருந்த லீடர்ஸை காட்டிலும் இவர் வந்து பெருசாக வந்து அதர் நேஷன்ஸோட இதில் வந்து இன்வால்வ் ஆகிறத விட வெளியில் போக தான் விரும்புகிறார். ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்கானிஸ்தான்லேருந்து ட்ரூப்ஸ் எடுத்துகிட்டு வெளில போகணுன்னு நினைக்கிறாரு. சிரியாலையும் லெஸ் இன்டர்வென்ஷன். ஸோ அதெல்லாம் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஈரானும் என்ன நினைக்குதுன்னா, டென்ஷன்ஸை டிஃப்யூஸ் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. பட் இவருடைய பாலிசி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கு டேர்ம் பண்ணியிருக்காங்க, ட்ரம்பியன் பாலிடிக்ஸ் அப்படின்னு நேம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, எஸ்கலேட் தென் டீஎஸ்கலேட் அப்படின்றது. ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, நார்த் கொரியா கூட எடுத்துக்கலாம். ட்ரம்ப்பும் நார்த் கொரியன் லீடரும் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு வந்து அவர் ட்வீட்லாம் போட்டார் வித் ஒன் பட்டன் அந்த நாடையே டெஸ்ட்ராய் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா. அது வந்து டென்ஷனை வந்து எஸ்கலேட் பண்ணுச்சு பயங்கரமாக. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்கன்னா பேசுகிறாங்க, டாக்ஸுக்கு வராங்க, அப்போ டீஎஸ்கலேட் ஆகுது, அகெயின் வந்து திருப்பி எஸ்கலேட் ஆகுது. இது வந்து ஒரு ட்ரம்பியன் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி ஹிஸ்ட்ரியில் படிப்போம்ல, காந்தியன் பிரின்சிபல், அவருடைய இதில் வந்து STS அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருப்பாருன்னு படிப்போம் இல்லையா. தட் இஸ் ஸ்ட்ரகிள், ட்ரூஸ் அண்ட் ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு நடுவில் வந்து பிரிட்டிஷ் கூட பேசுவார், திருப்பி ஸ்ட்ரகிள், அந்த மாதிரி இதை வந்து கம்பேர் பண்ணால் ட்ரம்பியன் பாலிடிக்ஸ். ஸோ ஜஸ்ட் இது வந்து என்ன போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஆர்டிக்கல். முக்கியமானது வந்து இன்றைக்கி அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு எதுவும் சொல்ல முடியாது. NRC கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, இன்டர்னல் மைக்ரன்ஸ் எங்கே அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட்டு இந்த கிராஃப்ஸ் வந்து பார்த்துக்கலாம். மகாராஷ்டிராவில் தான் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் இன்டர்னல் மைக்ரன்ஸ், உள்ளவே அந்த ஒரு ரூரல் ஏரியாலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆவாங்க. ஸோ அது வந்து மகாராஷ்டிரா. அதே போல் இன்டர்நேஷ்னல் மைக்ரன்ஸ் அதிகமாக எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா, பங்களாதேஷ்லேருந்து தான் அதிகமாக வந்து வந்திருக்காங்க. அதே போல் இந்த இதில் பாருங்கள், UP அண்ட் ஆல்சோ டெல்லி, இங்கே தான் வந்து அதிகமான மைக்ரன்ஸ். கண்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு பங்களாதேஷ், செகண்ட் நேபாள். அதே போல் மைக்ரேஷன் பேட்டர்ன் ரூரல் டு ரூரல் எப்படி இருக்குது, ரூரல் டு அர்பன். ஸோ இங்கே பாருங்கள், ஃபீமேல் வந்து அதிகமாக ரூரல் டு ரூரல் வராங்க. ஸோ மேபி சொசைட்டியில் வந்து நமக்கு இந்த மைக்ரேஷன் பேட்டர்ன், டெமோகிராஃபிக்ஸ் எஜுகேஷன் கேட்டாங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஆஃப் அவங்களுடைய மேரேஜ் அதுக்காக வந்து அவங்க அதிகமாக வந்து ரூரல் டு ரூரல் வந்து மூவ் ஆகுறாங்க. அண்ட் ரூரல் டு அர்பன் அதுவுமே பாருங்கள், ஃபீமேலுக்கு கன்சிடரபுளாக அதிகமாக தான் இருக்குது. இப்போலாம் அதிகமாக எம்ப்ளாய்மெண்ட்டுக்காகவும் அவங்க வெளியில் போக ஆரம்பிக்கிறாங்க. அர்பன் டு ரூரல் அந்தளவுக்கு கம்மியாக தான் இருக்குது இப்படி ஒரு மைக்ரேஷன். பட் அதுவும் ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் இருக்குது இல்லையா. ஸோ இதை நோட் பண்ணிக்கணும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.